கொண்டா மகனுக்கு உயிர் கண்டம் இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தர, சொத்துக்கும் நகலட்டுக்கும் பங்கம் இல்லாம சமாதானம் ஆக்கி தர. உட்கார்ந்துதான். கர்ப்பசாமிக்கு என் உடம்புல ஒரு தீய சக்தி இருந்து பிரச்சனையை உருவாக்குது கர்ப்பசாமி, அதை சீர் பண்ணி தரணும்னு கேட்டு வந்த செல்ல மக்கள் வாங்க கால நல்ல அண்ணே. என்னண்ணே அவசரப்படுறீங்க? இன்னொரு தின காலம் வந்துட்டாங்க. நீ குடி இருக்கிற வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்பா, சில சமயத்துல படுத்துன்னு திரும்பி பார்க்கும்போது யாரோ வந்துட்டு போறாங்கன்னு தெரியுது. ஆனா திடப்பொருளா தெரியல, இன்னும் ஒரு நிழல் போல போகுது அப்படி தெரியுது. உண்மையா இல்லையா? அந்தால ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உன் உடம்ப அமுக்கிறத மாதிரியும், கடுமையா உடம்பு ஹீட் ஆனத மாதிரி, சூடானத மாதிரி உஷ்ணமும், கழுத்து பக்கத்துல அப்படி தொண்டையை அடைக்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங்கும், முடிய பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு எங்கேயோ போகுதுங்கிறது மாதிரி உள்ள ஒரு நிலையும் நடக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு மத்தியான தம்பி எவ்வளவு பெரிய வேலைன்னா நினைக்கும். அப்படியே ஆகும். அது செய்வினைகளால் ஏவி விடப்பட்டதா அல்லது இயல்பாக எதுவும் ஆத்மாக்கள் எங்களை துன்பப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி உங்க உள்ளத்தில். இது செய்வினை ஏவர்களால் உருவாக்கப்பட்டது. அவைகளை நீக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? அது மட்டும் இல்லாம மனநிலைகள் பாதிக்கப்பட்டது மாதிரி சில சமயங்கள்ல வேதனைப்பட்டு உன்னை ரொம்ப துன்பப்படுத்துறான். இவளை எப்படியாவது குணமாக்கி என் குடும்பத்தை நல்லா ஆக்கிறணுங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருக்கு. அதனால இவ உள்ளத்தையும் சரியாக்கிறதேன், அந்த தீய சக்தியும் வெளியாக்கிறதேன். நாளைக்கு 4:30 மணிக்கு உங்களை மீண்டும் நான் கூப்பிடுவேன். அந்த உத்தரவுல இவளை நான் சரியாக்கி இங்க இருந்து போகும்போது சந்தோஷமா அனுப்பி விட்டுருக்கேன். கடனை கொடுக்கணும், இந்த நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ கொடுத்துக்கா. பௌர்ணமி அன்னைக்கு நிலமான போட்டு என் கையால ரூபாயை வாங்கிடுச்சு, அசத்து போ. இந்த கனியை நாளைக்கு 4:45 மணிக்கு என் கையில் தர வேண்டும். கர்மசாமிக்கு அப்படியா? கர்மசாமி பிரான்ஸ், வெளிநாடு பிரான்ஸ், பிரான்ஸ் நாடு, பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள பெரிய சர்ச்சு எதுவும் இருக்கா? அப்ப நீங்க தான் கால் வந்துட்டு. நீயும் பிரான்ஸ் ஆடா தம்பி? இரு. அப்படியா? உட்காரலாம். இது என்னப்பா காலில்? மூன்று ஆண்டுகள் நீங்க பிரான்ஸா? அப்படியா? யாரு மறைக்காத கனி கொடுத்தீங்களா? ஆயஸ். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே உன்னுடைய தொழில் உடல் சம்பந்தமாக நிறைய மனவேதனைகள் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலைகளுக்கு நாமெல்லாம் மாந்திரிகம் இவைகளை எல்லாம் நம்பாத மனம் படைத்தவராக இருந்தாலும், ஆனா ஏதோ மாயமாக ஒரு சூது நடந்திருக்குமோ என்று ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் உண்டு. உண்மையா இல்லையா? கால் உண்டு. நீ வேலை பார்த்த இடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நிலைமைகளும் நடந்துச்சு. அதுக்கு பிறகு உனக்கு நிறைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு, சட்டப்படி சில வழக்குகள் வருமோ என்ற ஒரு சில பயமும் ஏற்பட்டு குழப்பங்கள் நடந்தது. உண்மையா இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தீர்த்து தாரேன். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் உண்டு மகனே, அதையும் சரியாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேண்டும்? யாரு சொல்றா? நீ சொல்லுவேன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சக்தி உனக்கு இருந்தா அதை சொல்லி நான் கூப்பிட்டுருக்க மாட்டேனா? அந்த பாக்கியமே இருந்தாலும் அந்த பிரதிபலிப்பை உனக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்க மாட்டேனா? உனக்கு கருப்பசாமி மேல அன்பு பாசம் இருக்கு.
என்ன நினைச்சு அங்க விபூதி கொடு, வெற்றி அடைவாய். ஜெயிச்சுட்டாங்க, நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு அதே பிரான்ஸ் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்தது. தமிழ் தெரியுமா நன்றாக? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அதான் இல்லற வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. பையன் என்ன செய்தாரு? கல்யாணம் முடிச்சுட்டானா? வாங்க, அதான் இல்லற வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணாம நல்ல பையன் தானே அது? வேற யாருக்கு அது கிடைக்கும்? கால் வந்துட்டு. அதான் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் குழப்பத்தை தீர்க்க வேண்டும் கேட்டிருக்காங்க. தெளிவா பேசிட வேண்டியதானே? கொஞ்சம் அமைதியா நிக்க சொல்லு. கூடால ஒரு உத்தரவு நடக்கும், ஒரு உத்தரவு நடக்கும் பொழுது உள்ள புகுந்து விடக்கூடாது. உட்காருங்கம்மா, மகாசக்தியாக இருக்கு, உட்கார். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் பெண்களுக்கு சில பாவங்களை செய்த வம்ச வழியில் வந்தவர்கள் நீங்கள். அந்த சூழ்நிலைகளால் உனக்கு பெற்ற பிள்ளைகள் உன்னுடைய சொல்லுக்கு மாறுபட்ட நிலைகளிலும் அவங்களுடைய வாழ்வை சீராக நடத்தி கொள்ள முடியாத குறைகளும் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டவர்களாலும் இருப்பார்கள். அந்த மகனுக்கு மந்திரம் பண்ணி எதுவும் என் மகனை மடக்கிட்டாளா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. இவன் தான் விரும்பி அந்த பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டானே தவிர அவ இவனை ஒன்றும் மடக்கவே இல்லை. ஆகினால் திருந்த வேண்டியது உன் மகன்தான், அந்த பெண் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கால் ஒன்று நீ உட்கார்ந்து கடா தம்பி. அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. அச்சலி புச்சலி. அவளை பிரிய முடியுமான்னு கேட்டேன். எனக்கு அப்பா ஆத்தா யாரும் வேண்டாம், அவாதான் வேணும், ஒரே முடிவுக்கு வந்துட்டான். அவனை பிரிக்கவும் கூடாது, பிரிக்கவும் முடியாது. ஏனென்றால் ஒரு வாரிசை உருவாக்கி வைத்திருக்கிறார், அது பாவத்தின் செயலாகும். ஆனால் 2 பேரையும் சேர்த்து நீ ஏத்துக்கிறது தான் நல்லது. என்ன பண்ண போற? இவனை விடாது, போயிருக்கட்டுமா. இவனை விட மாட்டுக்காட. வழக்கு பணம் எதுக்காக அவனை மடக்கி வச்சிருக்கான், புரியுதா உனக்கு? அதனால எப்படி மீட்டுறது? கால் வந்துட்டு வா. ஒண்ணு ஏதேனும் ஒரு சைடுல நிக்கணும்ல, நிக்கணுமா வேண்டாமா? இப்பவும் உன் மகன் மனசை போய் பார்த்தேன். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் பக்கத்துல வரணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருக்கே தவிர விடணுங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள இல்ல, புரியுதா உனக்கு? அதனால அவன் மனத்தை நீ மாத்தணும்னு நினைக்கிறியா? அடாடாடாடா, கொஞ்சம் கண்ண மூடி உட்கார். கொஞ்சம் காசு பணங்களை அவன் இழக்க வேண்டியது இருக்கும். 6 மாதத்துல உன் எண்ணம் நிறைவேறும். இந்த அப்படி அது அடுத்த பக்கத்துல வந்து வாங்கிக்காம. இன்றைக்கு ஒரு உத்தரவு தான், பாக்கி உள்ளதை கேட்கல, தனியா பார்த்துக்க. வாடா தம்பி, பக்கத்துல வாடா. சக்தி சுரூபா நாராயணா. இந்தாப்பா பரிமாறா. அதே பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க வாயா வந்து மாலையை போட்டு அங்க போய் உட்காரும். அந்த பெரிய மனிதனை வர சொல்லுங்கப்பா. மெல்ல போமா. நல்லா பிடிச்சுக்காப்பா, நல்லா பிடிச்சுக்காப்பா. எந்த ஊரு? தருமபுரி. எப்படி தனியா வந்தீங்க? நானா என்னோட ஒரு ஆள் வந்துக்கிறார். சரி, ஓகே. தனி இல்லை, அங்க போய் உட்கார சொல்லு, உட்கார சொல்லு.
வாங்க 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 இந்தா திருநீர் வாங்கிக்காங்க, மதியம் சாப்பிட்டு ஊருக்கு போங்க. சரி சரி, நல்லா ஆயிடுமா? நல்லா ஆயாச்சு. சரி சரி டக்குன்னு வாங்க. சரி சரிங்க. அப்ப ஊருக்கு போலாமா நானு? போலாம், மதியம் சாப்பிட்டு போங்க. போலாம். இடத்த கொடுங்க. அடுத்து அதே பிரான்ஸ். இல்ல போய் நிப்பாட்டுங்க, மாலை போடுறவங்கள நிப்பாட்டுங்க, நிப்பாட்டு ஐயா. உத்தரவு தடை விட்டுக்கிறோம். கால் ஒன்று வாப்பா நீ. இன்னொரு தடவை கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 வருடங்களாக உயிர் சேதங்கள் உன்னுடைய குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது ஜென்மபாவத்தின் அடிப்படையில் வந்ததா அல்லது மாந்திரிகத்தின் அடிப்படையில் நடந்திருக்குமா அப்படிங்கிற மனக்குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. இன்னொரு தடவை கால் வந்து. இடையில யாரையும் வரக்கூடாதுங்க என்ன. இப்பவும் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள சில ஆத்மாக்கள் வந்துகிட்டு இருக்குப்பா. நல்ல நீ புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த இறந்த சரீரம் நீக்கிய ஆன்மாக்களுடைய பாவத்தின் கர்மாக்கள் அடுத்த வாரிசுகளை பிறக்க விடாத அளவுக்கு தடைகளையும் பிரச்சனையும் செய்திருக்கிறது. அதனால இப்போ உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்த்து தாரேன். உன் மனைவிக்கு ஆயுள் பாக்கியத்தையும் தந்து கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கண்ண மூடி கால வைக்கும். கத்தி வேணுமே. என்னடா ஆச்சு கத்தியலாம்? உட்காரலாம். கண்ண முடிக்காயா, கண்ணாடியை கலத்திக்காயா தம்பி. மனம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தருடைய வார்த்தையால் அரளி செடியை நீ பார்த்தால் உனக்கு தோஷம், அரளி செடியை பார்த்தால் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை உணர்ச்சி வசப்பட்டு உனக்கிட்ட சொல்லிட்டாங்கடா. அதனால அது உன்னுடைய மனநிலைகளில போய் ரெக்கார்ட் ஆகி அதை பார்க்கும் போதெல்லாம் உன்னுடைய உணர்வுகள் பரிதவிக்கப்பட்டு மனப்பயமும் குழப்பமும் இப்போ உனக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த சக்தியை இன்னையிலிருந்து நீக்கி தாரேன். இந்தா கருப்பசாமிக்கு குடிக்கலாம். இன்னையிலிருந்து நீ அரளி செடியை தொட்டாலும் ஒன்றும் செய்யாது, அதை முட்டினாலும் ஒன்றும் செய்யாது, அதை பார்த்தாலும் ஒன்றும் செய்யாது. அந்த தீய மன உணர்வுகள் இன்னையிலிருந்து மாறிடும் மகனே. தேய்ச்சி குளிச்சுக்கா. இந்தா உன் சகோதரியுடைய வாழ்வுக்கு தெளிவு தாரேன், வெற்றியை தாரேன். இந்த கனியை கொண்டு போ. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்து மகாசக்தி ஸ்வரூபா நாராயணா. இன்னிலிருந்து மாறியாச்சு. தைரியமா இருப்போ. கால் வந்துட்டு வா. பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. நல்ல காலில் விடலையா? வரலாம். ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம் ராம். வா.
உன்னுடைய பூர்வீகர் இடத்தில் போய் பார்த்தேன். ஆஞ்சநேயரும் காளி தெய்வமும் வீரபுத்திரரும் இருக்கிறாங்க லங்கை மாநகரத்தில். சரிதானா? சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்னால், அமைதி, 17 ஆண்டுகளுக்கு முன் இடம் காணி சம்பந்தமாக மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் நடந்ததுண்டு. அந்த சூழ்நிலைகளின் காரணத்தில் சில காலங்களில் போட்டி பொறாமைகளால் மாந்திரிகங்கள் ஏற்பட்டு இப்போ உனக்கும் உன்னுடைய மனைவி மக்களுக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். காலம் நீ ஒண்ணு எனக்கு அப்பனா இருந்து ஒண்ணு கிழிக்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போடா நீ. அப்படின்னா உன்னை குத்தி கொண்டுருவோம்னு சொல்லி நீ பெத்த பிள்ளையே உன்னையே சொல்லும். இது எல்லாமே இந்த மாந்திரிகத்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பேதங்கள். உன்னுடைய மனைவியினுடைய மனதை போய் பார்த்தேன். ஒழுக்கத்தில் அவள் சிகரம், நேர்மையில் மனசாட்சி உடையவள். ஆனால் உன்னை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவன் மனம் சம்மதிக்காமல் குழப்பமடைந்து கொண்டிருக்கிறாள். உன் மீது குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்காமல் உன்னிடம் அமைதியற்ற நிலையும் எதிர்ப்பான சூழ்நிலையை உருவாக்கி நீ இருந்தாலும் சரி நீ போனாலும் சரி என்ற ஒரு மனநிலைகளில் இப்பொழுது போராடிக்கிட்டு இருக்கிற. கால் வந்துட்டு வா. என்னடா குழந்தை, என்ன பண்ற, என்ன இருக்கிய? உன் பிள்ளையினுடைய மனசை போய் பார்த்தேன், உன் பொண்ணுடைய மனசை போய் பார்த்தேன். இப்பொழுது புதுமையாக ஒரு நட்பை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவள் உள்ளம் குழம்பி இருக்கிறது. அதற்கு ஈக்குவலாக உன் மனம் சம்மதிக்காது என்ற பிரச்சனைகள் அவள் உள்மனதிலே இருக்கிறது. அதனால அவ உள்ளத்தை திருத்துவதா அல்லது அதை பொறுத்து இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்குவதா என்பது உன்னுடைய கேள்வி. உன் குடும்பத்துல உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன், தவறு நடக்காம காப்பாத்துறேன். வெற்றி நீக்கி தந்துருந்தப்பா. தைரியமா இருக்கு, போய்க்கா, சாப்பிட்டுக்கா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு கரூர், கர்பசாமிக்கு கரூர். காசிக்கு போகும் சன்னியாசி உந்தன் குடும்பம் என்னாகும். கங்கைக்கு போகும் பரதேசி. கரூரா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு வெளில வாரீங்க? தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? என்ன, ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா? வாங்க நீங்க போங்க. கங்கைக்கு போகும் பரதேசி நேற்று வரை நீ சுகவாசி. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? சரி, ஏதாவது என்ன வேணும் பிள்ளைக்கு? இப்போ அவன் சொல்ல வேண்டிய அவன் பாட்டு தனியா சுத்திக்கிட்டு, தனியா அவன் ஒன்றும் சுத்தல, ஒருத்தைய லோடு வச்சு கூட்டு போய் தான் சுத்துதான். நீ நினைச்சுக்கிட்டு அவன் தனியா சுத்தாமனு அவன் லொண்டா அடிச்சுக்கிட்டாங்க. அவன் லொண்டா கால் வந்துட்டு வரலாம், தனியா சுத்துறான். அவ்வளவு கிறுக்க முடியாது. அவள்கிட்ட இருந்து மீட்டி உன் பிள்ளைய சொல்லுபடி கேட்டு வச்சு தந்தா போதுமா? இந்தா 90 நாள் அவகாசத்துல உன் பிள்ளைய திருத்தி தரேன், வெற்றி உண்டு. உன் காசு பணம் காணாம போகும் வீட்டுக்குள்ள, அதெல்லாம் சேகரிச்சு தரேன். நல்லா கர்மசாமிக்கு. அடுத்து கல்யாணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? பிள்ளைய கல்யாணம் முடிக்கணுமா? கால் வந்துட்டு வாங்க. பிரச்சனையில மாட்டினா தானே நான் தெரியுதேன்.
நீங்க சும்மா இருந்தா நான் உங்க கண்ணுக்கு தெரியுவேனா? தெரிய மாட்டேன். உட்காரலாம். என்ன என்னாச்சேவா, எப்படி இருக்கா? இப்ப எங்க இருக்கா? கண்ணை மூடு, கண்ணாடியை கலத்து. அவளுக்கே மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவளை காப்பாத்தி நான் வெற்றியாக்கி தந்துருதேன். வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறேன். பௌர்ணமிக்கு இங்க கூட்டு வந்துருமா, வெற்றியாக்கிதான். நல்லா பக்கத்துல வா. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாடா ஐயா, கால் வந்துட்டாயா? சக்காப்புக்கான்னு வந்துருக்கேன் நேர கரூரா. உங்களுக்கு இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன். என்னடா தொழில்? கண்ண முடுறா பாப்போம். அம்மா நீ வந்திருக்கியே, யாரு? அப்படியா? மகாளியம்மன் கோயில் எங்கேயும் இருக்காடா? மாரியம்மன் இருக்காளா? உங்களுக்கு எந்த ஊரு? அதனாலதான் தப்பா இருக்கு. நான் திருநெல்வேலி கூப்பிடுவோம், நீங்க வாங்க, அங்க போய் இருங்க. போயிட்டு வாங்கப்பா. கெட்டிக்காரங்க போங்க. நீங்க செங்கோட்டுல இருந்து வந்தா நான் செங்கோட்டு கூப்பிடுவா? ஆதார் கார்டு எங்க இருக்கு? திருநெல்வேலி. அங்க போய் உட்காருங்க. மகாசக்தி. எந்த ஊருமா உனக்கு? எஸ். பக்கத்துல யாரு இவங்க? உட்கார முடியாதா? உன்னுடைய கட்டுமனை ஆகிய உங்க ஊருக்குள்ள போய் பார்த்தேன். மெயின் ரோடு இடது பக்கத்துல உள்ள தள்ளி போனோம். அதான உங்க கிராமம். அங்க போன உடனே ஒரு கல்விக்கூடம் இருக்கு. அது என்னது, பள்ளிக்கூடம் இருக்கா? அது என்ன கல்வி சாலைன்னு போட்டிருக்க? இருக்குதா? அதை தாண்டி உள்ள போன உடனே ஒரு அம்மன் கோயிலும் உண்டு. அந்த ஏரியாக்குள்ள என்னையவே கருப்பசாமியா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே. எனக்கு அங்க ஒரு கோயில் இருக்கு உங்க ஊர் எல்லையில. எங்க கோயிலுக்கு அப்படியே வண்டி வண்டியா வந்து என்னைய கோயிலா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கால் வந்துட்டு வரலாம். என்ன பள்ளிக்கூடம் தாயி? சரி போயிட்டோம். என்ன வேண்டும் உங்களுக்கு? சரி, உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கண்ண மூடு. கொஞ்சம் இந்த காலை பிடி பார்ப்போம். நல்லா பிடிச்சுக்கா. நீ கொஞ்சம் தொடாமருமா. கருப்பசாமி, அப்படியா? சரி, காலில் விட்டு வரலாம். உயிரணுக்கள் சம்பந்தமாக சொன்னாங்களா? எவ்வளவு இருக்கு? எத்தனை கவுண்டிங் இருக்கு? 69 வேணும். உங்களுக்கு குறைவா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இன்னொரு தரம் கால் வைப்பா. ஏன் ஸ்கேன் ரிப்போர்ட் தப்பவே செய்யாது. நம்ம அதே மாதிரி பிளட் கவுண்டிங்கும் காணாது. இதெல்லாம் இருக்கிற நமக்கு குழந்தையே கிடைக்காது இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனை உன் மனத்தை புண்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த சக்தியெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் இந்த கருப்பசாமி.
நல்ல புரிஞ்சுக்கணும். எத்தனையோ ஐவி புரோகிராம்லாம் பண்ணி 7 முறை 27 லட்சம் ரூபாய்களை செலவழித்தும் குழந்தை இல்லை என்று தற்கொலை செய்யறதுக்கு புறப்பட்ட பெண்மணியை கூப்பிட்டு என்னையை நம்பினால் உனக்கு ஆண் பிள்ளையை தருகிறேன் என்று சொல்லி நம்ப வைத்து ஆம்பளை பிள்ளையை கொடுத்து என் பேர் கருப்பசாமின்னு வைத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னுடைய கணவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டு, பூசாரி மீது, ஜோசியக்காரன் மீது நம்பிக்கை கிடையாது. அவனும் நீயும் சேர்ந்து வந்தால் இந்த வரத்தை பெற்று நீங்கள் வளத்தை பெறலாம். அவனை திருப்ப முடியுமா? கால் ஒன்றும் நம்ம சொன்னா எந்த பேய கேட்கான்? சரி, வேறு மதத்தை சார்ந்த கோயில்கள் ஆலயங்கள் இருக்குதா? இந்தா வெட்டியாக்கி தரேன். பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையோடும் இடையில பேசக்கூடாது, நிலமாலையோடும் முக்கணிகளோடும் சரக்கோடும் வந்து சேர்வாயாக. வெற்றி சித்ரா பௌர்ணமி அன்று வர வேண்டும். சாப்பிட்டாங்க. இடையில பேச்சு கொடுக்க கூடாப்பா, எந்த சூழ்நிலையும் பேச்சு கொடுக்க கூடாது. கர்மசாமிக்கு இந்த மகளே பேர வேணுமா பேச்சு வேணுமா? எதுனாலும் சரி, 2 இருக்கு. போ கர்மசாமிக்கு காங்கேயம் காங்கேயம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். யாரா வந்திய? இது உங்க குடும்பமா? நான் தனி. சரி, என்ன வேண்டும்? அங்க காலில் விட வேண்டாமோ? என்ன விவரத்தோட வந்தீங்கல்லாம்? வரலாம். பையனுடைய ஜாதகத்துல போய் பார்த்தேன், 10ஆம் இடம் சரியில்லை. 10ஆம் இடம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் நிலையான வருமான வேலைகளை பற்றிய ஒரு சில சிந்தனையும் குழப்பமும் உள்ளத்துல இருக்கும். அது சொந்தமா கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். புரியுதா? அதனால சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை 8 சனிக்கிழமை தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் அவனுடைய பணி சிறப்பாக உயர்வாக அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு வரும். அதை உனக்கு வெற்றியாக்கி தரேன். ஆவணி மாதத்துக்குள்பட கல்யாணம் நடக்கக்கூடிய காட்சி கிடைக்கும். அதை ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். என்ன ஆடு வந்து நிக்கி அண்ணங்கிட்ட கேட்டுருவோமா? கேட்டுருவோம். ஏன்னா ஆடு கடாய் வந்து நிக்க என்னென்ன விஷயம் புரியல. கடாய் எதுவும் வெட்டு வழக்கம் உண்டா? எங்கேயாவது எங்கேயும் பாக்கி இருக்கா? உள்ளத்துல அப்படி சொல்லி நினைச்சு வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நடந்தாச்சு. அதை வெட்டி முடிச்சிருங்கோ. எங்க கோயிலுக்கு வேண்டாம், காலில் வந்துட்டு வாங்கோ. என்ன நம்ம கறி மட்டும் சாப்பிட்டா வாப்பா. வேற என்ன வேணும்? கல்யாணத்தை நடத்தி தாரேன். எதிர்பாராத செல்வங்களை தந்து வெற்றியாக்கித்தார். அறுவை சிகிச்சையில் ஒரு குழந்தை பிறக்கும். பிறக்கிற பெயர் பேரனா இருப்பான். என் பெயர் கருப்பசாமின்னு வைக்கணும். ஓ, கருப்பசாமிக்கு குடும்பம் குட்டிகளோட கல்வியை பத்தி கேட்டு வந்தவர்கள் யாரப்பா? வாங்க வாங்க வாங்க. நாராயணா என்னும் பாராயணம். பெருமாள் கோயில் எங்க இருக்கு? வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்குமா? சங்கு சக்கரம் தெரியுது இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. முக்தி அளித்தொரு சக்தி பொருந்திய சித்தர்கள் வாழுமலை, தேவர்கள் மூவர்கள் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்துமலை. பக்கத்துல வாங்க. என்ன வேண்டும் படிப்புக்கு?
இப்போ என்ன சப்ஜெக்ட் படிக்கிறேன்? சரி, இன்னொரு தடவை காலில் விட்டுவா. சரி, என்னப்பா இவ படிப்பை பத்தி மட்டும் விளக்கம் எடுத்தா போதுமா? ஆடுகளை பத்தி எனக்கு திருப்தி இருக்கு, மாட்டை பத்தி திருப்தி இல்லை. அதான் சொல்லுதேன், ஆட்டை பத்தி திருப்தி இருக்கு. அண்டி பிழைக்கு நம்மை ஆடு, அதை ஆதரிக்க வேணும்படி பாப்பா. ஆனா மாடை பத்தி எனக்கு திருப்தி இல்லை. அதை அதுல பலனடையவும் முடியல, அதை கட்டி ஆளவும் முடியல, அதுக்கு விசாலமான இட வசதி சூழ்நிலைகளும் இல்லை. அதுக்காக அதை இழக்கணும் என்பது என் கருத்தும் இல்லை. பெற்ற செல்வத்தை இழக்க வச்சா கருப்புசாமிக்கு பெருமை இல்லை, உண்மையா இல்லையா? அதனால இவளுடைய படிப்பில் வெற்றியாகி அரசு உத்தியோகத்துக்கு போவான். மத்திய சர்க்காரால் அங்கீகரிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருப்பான். இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய ஆடு மாடு செல்வங்கள் மூலமாக உங்களுக்கு பணம் பெருக்கி தரேன். சில இடங்கள்ல உங்களுடைய பணங்கள் சிக்கி கிடக்கு, அதெல்லாம் வாங்கி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்றேன். வேற என்னடா வேணும்? ஒரு பைசா கையில சேர்த்து வைக்க முடியும். இந்தாடா வச்சுக்காடா, கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணிட்டான். நல்லா இருக்கு. என் பக்கத்துல 100 ரூபாய் 500 ரூபாய போடாதங்க சொல்லி இந்த வேலுக்கு கொடுத்தோம்ல, நல்லா இனிமே தங்கும், வெற்றி உண்டு. ஒரு மிதி நான் மிதிச்சிட்டோம்னா நீ சரியாயிருவேன். ஒண்ணும் இல்லடா, வலிச்சுட்டே இருக்கு சார். 3 முறை என்னைய பாரு, அந்த வேலை இல்லாம வலி இல்லாம ஆக்கி தந்துறேன். பிள்ளைக்கு கால் வீங்கிருச்சு சார். பக்கத்துல வாமா, அங்க தள்ளிடு. எதுவும் இல்லைங்கிறாரு. கண்ண முடி உட்காருமா, கண்ண முடி உட்காரு. யூரின் சம்பந்தமா எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பார்க்கணும். யூரின் சம்பந்தமா சில குழப்பம் இருக்கு. என்ன கிரியாட்டின் இல்ல, உடம்புல ஒரு நீர் இறக்கம் இருக்கு. அந்த வீக்கம் இனி வராம அந்த நீரை நிறுத்தி தாரேன். வாத நீரின் தொடக்கம் அது இனி வருவதில்லை. சென்று வரலாம். உடம்பு கொஞ்சம் பிள்ளைய சாப்பாட போய் சாப்பிட்டு போங்கப்பா, சந்தோஷமா இருங்க. ஐயன் கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. என்னடா பேண்டுக்குள்ள கை விட்டுறேன்? ஓஹோ, தண்ணி அடிச்சு சாமி. 6 மாசமா அதை எடுத்து வெளியில் ஓடுற அளவுக்கு காசு இல்லைங்க சாமி. சரி, அதனால சின்ன உங்களுக்கு வேண்டியதை காணிக்கு செலுத்திடுறேன். சரி. நாகப்பட்டினம் மாசிலா நிலவேதம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடு. பௌர்ணமிக்கு வரணும். ஆமா, ஜம்முன்னு வந்துடணும். நான் மட்டும் வந்துடுறேன். 3 பேர் வரணும் சார். நீ மட்டும் வா. ஐஸ்வர்யமா வரேன். சிவராமன் செல்லத்துறை நாகப்பட்டினம். பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? வாமா. எங்க இருக்கா பொண்ணு? அப்படியா? அவட்ட இருந்து எதுவும் செய்தி வந்துச்சா? ஒழுங்கா இருக்காளா? கால் ஒன்று உங்க ஏற்பாடா? வரலாம். என்ன வேணும் பிள்ளைக்கு? கண்ண மூடு, கால ஒன்று வரலாம். மாசிலா நிலவேதம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடு. கண்ணை முடிக்கா, அமைதியா உட்காரு. எல்லாரும் சத்தம் போடாங்க.